வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறது பரோட்டா வித் சிக்கன் சால்னா. அதுக்காக நான் மாவு பிசைய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவில் பரோட்டா செய்ய போகிறேன். கோதுமை மாவு அதிகமாகவும் மைதாவை கம்மியாகவும் சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு உடம்புக்கு நல்லது கிடையாது, அதனால் அது மேக்ஸிமம் நம்ம தவிர்க்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 1 hour ஊற வைக்க போகிறேன். நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா சிக்கன் சால்னா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதிலிருந்து பாதி கப், 1/2 கப் வந்து மைதா மாவும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உருக்கி அதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து இந்த பரோட்டாவை செம்ம சாஃப்டாக கொடுக்கும். பாலும் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரும் பாலும் வந்து நம்மளோட பரோட்டாவை சூப்பராக சாஃப்டாக ஆக்கி கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பரோட்டாவை வந்து எவ்வளோ நேரம் பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறமா இல்லைனா வந்து இடிக்கிற உரல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாவை நல்லா குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட பரோட்டா மாவு வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு 3-4 minutes நம்ம குத்தி விட்டாலே போதும். நம்ம பரோட்டா வந்து சூப்பர் சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 3 minutes நம்ம இப்படி இடித்தோன்னா இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிரும். இதில் கொஞ்சம் மேலே எண்ணெயை தடவி மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை வந்து பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா தான் நான் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ அந்த சிக்கன் செய்கிற அந்த ஒரு மேக்ஸிமம் 1 hourல வந்து இது ஊறிடும். இப்போ வந்து நான் சிக்கனுக்கான மசாலா வறுக்க போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பட்டை, 2 சின்ன சின்ன பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5 லவங்கம். இது கூட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இதை போட்டு இதில் ஒரு 5 முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் இந்த மாதிரி துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் வச்சு ஸ்லோலியே வச்சு நம்ம வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் அந்த சால்னாக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு 5 minutes வறுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் செய்யறதுக்காக ஒரு பெரிய பேனை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 இலை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய். இந்த வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாயையும் நல்ல ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி, பெரிய பெரிய தக்காளி. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி. இது எல்லாத்தையும் போட்டு இது கூட உப்பு. இதுக்கு நம்ம எந்த கரம் மசாலாலாம் எதுவும் போடலைங்க, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இதுக்கு மசாலா வறுத்து வச்சிட்டோம். அதுதான் இதுக்கு வந்து கொடுக்க போகிற டேஸ்ட்டு. ஸோ இதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கணுன்னா அந்த ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்ல எலும்பு செதை சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதையும் இந்த கிரேவியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, மோஸ்ட்டாக சால்னா வந்து கடையிலலாம் தண்ணியாக இருக்கும். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க.
நான் இன்றைக்கி மீடியமாக விட்டுருக்கேன். கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி தூவி விட்டு மூடி போட்டு நம்ம வந்து இதை ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிற டைமில் நம்ம இந்த பரோட்டாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் மெத்தட் இது தான். இந்த மாதிரி மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து முதல்ல நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பிரிக்கிற மாதிரி. என் பையனுக்கு மாவு வேணுமா பாவம். இப்போது கீழே நல்ல எண்ணெய் தடவி இந்த மாவை சின்ன உருண்டையை வந்து நல்ல மெலிசாக நம்ம வந்து திரட்டிப்போம். இந்த மாதிரி மெலிசாக திரட்டினதுக்கப்புறமா ஒரு சின்ன கத்தி எடுத்து மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இடம் விட்டு நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். கீழையும் மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே எல்லாத்தையும் மொத்தமாக இப்படி கையில் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா கையோடு வரும். நமக்கு அந்த பரோட்டாக்கான லேயர் இது. இந்த மாதிரி வர்றது இப்படி கீழே வச்சு இப்படி சுற்றி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி சப்பாத்தி உருட்டுறதை வச்சு லைட்டாக அது மேலே வந்து திரட்டிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு உள்ள லேயர்ஸ் எல்லாம் அழகாக வரும். ஒரு தவாவில் வந்து எண்ணெய் தடவி இந்த பரோட்டாவை வந்து ஸ்லோவில் வச்சு 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் அங்கே வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கையில் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்களா, லேயர் லேயராக சூப்பர் சாஃப்டாக நமக்கு கோதுமையிலேயே நல்ல பரோட்டா கிடச்சாச்சு. நம்ம சிக்கன் வந்து 20 நிமிஷமாக வெந்தாச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சுட சுட நம்ம பரோட்டாவில் ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம். செம்ம டேஸ்டான வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்தில் சூப்பராக பரோட்டா வித் சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.